வள்ளி திருமணம் என்ற தலைப்பிலே ஹரிகதை நிகழ்த்த உங்கள் முன் 6 வயது நிரம்பிய வர்ஷா புவனேஸ்வரி என்ற குழந்தை மேடைக்கு வருகிறாள். அவளை ஸ்டார் விஜய் டிவியின் சார்பாகவும் சைக்கிள் பிராண்ட் அகர்பத்திகளின் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். हिमाचल चापसमुदितं तेजः किमतिमहतममद्यं यजिरां किमतिमहतममद्यं यजिरां स्मर्तव्यं विघ्नतिमिर हरणय श्रीराम जय राम जय जय राम विभो घनश्यामा सज्जन मनोभिराम राम सज्जन मनोभिराम राम जगदभिराम परापरं धाम तदिचोरं कृतचोरं तदिचोरं कृतचोरं अय्यङ्गवचोरम् अङ्गनचोरम् अभिमन्मानसचोरम् अभिमन्मानसचोरम् नन्दकिशोरं हरिं सदा वन्दे वागीश्वरी ताये सरस्वती वागीश्वरी ताये सरस्वती काकिल निरंजनी अरुள் புரிவாய் वाणी श्री भारती शारदये वाणी श्री भारती शारदये போற்றி நின் பொன்னடி வணங்கினே நன்னையே போற்றி நின் பொன்னடி வணங்கினே நன்னையே பகீஸ்வரி தாண்டவர் தியகரி கஜானன தாண்டவர் தியகரி கஜானன தாண்டவர் தியகரி திமிக்கிட்ட வாத்திய மிருதங்க திமிக்கிட்ட வாத்திய மிருதங்க பிரம்மா தளதரி கஜானன பிரம்மா தளதரி கஜானன தாண்டவர் தியகரி கஜானன தாண்டவர் बलभीमा हे जिया भारत वैगुण महिमा जय जय बलभीमा उपजत गिलीला धरणी वृंद उपजत गिलीला धरणी वृंद उपजत गिलीला
महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु. சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா தொடர்கிறது. கந்தனை நினை மனமே தினமே கந்தனை நினை மனமே தினமே கந்தனை நினை மனமே முருகன் குமரன் குகனென்று முருகன் குமரன் குகனென்று மொழிந்து வந்தனை செய்து வள்ளி கந்தனை கருணை கந்தனை நினை மனமே தினமே கந்தனை நினை மனமே. கலியுகத்தில் ஸ்கந்த பக்தியே நமக்கு நினைத்ததை அளிக்கும். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் என்கிறார் அருணகிரிநாதர். முருக பக்தர் அருணகிரிநாதர் அல்லவா? அவர் பாடிய கந்தர் அலங்காரத்தில் செந்தில் வேலவனின் தொண்டன் நான், என் கையில் ஞான வாழ் உள்ளது கண்டாயடா அந்தகா அந்தகானா யமனா சொல்றார் அவர். அப்படி இப்படி மீசையும் கையில இந்த கையில சூலமும் இந்த கையில பாச கைத்த வச்சுண்டு ஒரு கருப்பு உடம்பும் அப்படியே பெரிய கருப்பு மலை வரா மாதிரி யமனோட உருவம். அவனை பார்த்து செந்தில் வேலவனின் தொண்டன் நான் தைரியமா சொல்றார். ஞான வேலன் அருள் பெற்றவள் அல்லவா அருணகிரிநாதர். ஃபர்ஸ்ட் முருகன் நமக்கு யம பயத்தை போக்குவான், பக்தர்களின் துன்பத்தை போக்கி விடுவான் கந்தன். முருகனை நம்ம எல்லாரும் பஜிப்போமாக. முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை குகனை பன்னிரு கை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே உருகாத நெஞ்சத்தில் ஒரு காலும் எட்டாத உருகாத நெஞ்சத்தில் ஒரு காலும் எட்டாத உத்தம திருத்தணி கருத்தனை கருத்தில் வைத்து முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே செந்தில் நாதனை செந்தில் நாதனை அரவிந்த பாதனி செந்தில் நாதனை அரவிந்த பாதனி சிக்கல் சிங்கார வேலனை சிவபாலனை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே மனமே முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே. நீலமயில் வாகனன் முருகன்
அவன் பக்தாள்கெல்லாம் அருள் புரியறதுக்கு பூமிக்கு வரும்போது தனியாவே வரமாட்டார். அவர் வைஃபையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துருவார். யாரு? வள்ளி தேவி. வைஃபோட வந்தாதான் ஜாலியா இருக்குமா. முருக பக்தாள்லாம் வழிபோக்கர் முருகா முருகான்னு சொல்லின்னு போனா போரும், மனசு குழஞ்சு போயிடும். வள்ளி கணவன் பேரை வழிபோக்கர் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழிபோக்கர் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே, உள்ளம் குழையூதடி கிளியே, ஊருதடி கிளியே, ஊருதடி. அவளோட கல்யாணத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த புண்ணியமான கதை வள்ளி திருமண சரித்திரத்தை நல்லபடியாக சொல்ல முதலில் எனது குருநாதர் அவர்களுக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அம்மா அப்பா இங்க வந்தவ அத்தனை பேருக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் சிறுமி, நான் சொல்றதுல ஏதாவது தப்பி இருந்ததுன்னா அதை மன்னிச்சு, நான் சொல்றதுல ஏதாவது நல்லதுன்னு அதை எடுத்துக்கணும். ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும், ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும் சபரபிரானம் ராஜனன்னாளும், ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும் சபரபிரானம் ராஜனன்னாளும் அகமது பல வளங்கள் நிறைந்தது தொண்டை நன்னாடு. அதன் அருகில் மேற்பாடி என்ற ஊர். அதன் அருகில் மிக உயர்ந்த வள்ளி மலை. அம்மலை சாரலில் சின்ன ஊர் சிற்றூர் என்ற ஊர். வேடர்கள் வாழும் பிரதேசமா. நம்பி என்ற வேடர் அனைவருக்கும் தலைவனாக விளங்கினான். அதனால் நம்பி ராஜன் என்று எல்லாரும் அழைப்பார்கள். அவன் மனைவி மோகினி என்பார்கள். ஆண் மக்கள்லாம் இருக்கா, ஆனா ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற குறை இருந்ததா. எவ்வளோ பிள்ளை இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வரணும் இல்லையா. அதனால எவனையும் ஒருத்தனை வாடா மாப்பிள்ளைன்னு சொன்னா வருவனா? உன்னை கொடுத்தாதானே மாப்பிள்ளை வருவான். அதுக்கு நம்ம கிட்ட ஒரு பெண் இல்லையேன்னு ஒரு குறை. இந்த குறை நீங்க அவா குலதெய்வமாக விளங்கும் கந்த கடவுள், அந்த கந்த கடவுளை பணிந்து உளமுருக வேண்டினார்கள். என் தாயும் என கருள் தந்தையும் நீ, என் தாயும் என கருள் தந்தையும் நீ, குலமானவை தீர்த்தனையார் கந்தா கதிர்வேலவனே, கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மலைநாயகனே, கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே, மறைநாயகனே, மறைநாயகனே. சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் பக்தி திருவிழா தொடர்கிறது. ஹே கந்தா, கதிர்வேலா, மையாள் மைந்தா, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை உன் கருணையால் தந்தருள வேண்டும் என்று மனமுருக உளமுருக வேண்டினார்கள். ஒரு சமயம் நம்பிராஜன் வேடர்களுடன் வனத்திற்கு மிருகங்களை வேட்டையாடச் சென்றான். வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே. அதி விமரிசையாக வெடுவர் குடி, வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே. வேடன் வள்ளி மலினோ விராஜன், வேடன் வள்ளி மலினோ விராஜன், விஞ்ஞாபன படியே வெடுவர் குடி, வேடன் வள்ளி மலினோ விராஜன், விஞ்ஞாபன படியே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே வெடுவர் குடி, வேட்டையாடினாரே. காடே அதிரும்படி வேட்டையாடினான். மிருகங்களை விரட்டிய பின் எல்லாரும் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டனர். நம்பிராஜனும் கார்த்திகேயனான குமரனை நினைத்து வழிபட்டான். சற்று முன் இருந்த பயங்கர சத்தம் ஓய்ந்து மிக அமைதியாக உள்ளது. அது சமயம் எங்கிருந்தோ ஒரு இனிய குரல் காற்றில் கலந்து நம்பியின் காதில் புகுந்தது. உற்று கேட்டான். அது பிறந்த குழந்தை, குட்டி குழந்தை, சின்ன குழந்தை அழறது, குவான் அழது. அது அஞ்சரை கட்டுற ஸ்ருதிக்காலும். ஒலி வந்த திசை நோக்கி சென்றான் வேடர் தலைவன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! வெள்ளிக்கிழங்கு கொடிகள் பசுமையாக உள்ள இடத்தில் கண்ணை கவரும் ஒரு அழகான பெண் குழந்தை கிடக்கிறதான். நம்பிராஜன் பெண் மகவினை கண்டான், நம்பிராஜன் பெண் மகவினை கண்டான், நகை முகமலர் கொண்டான், நம்பிராஜன் பெண் மகவினை கண்டான், நகை முகமலர் கொண்டான். கரங்களால் எடுத்தணைத்து, கரங்களால் எடுத்தணைத்து உச்சி முகுதான், கரங்களால் எடுத்தணைத்து உச்சி முகுதான், முத்தங்கள்ளி தூகந்தான் நம்பி, முத்தங்கள்ளி தூகந்தான் நம்பி, முத்தங்கள்ளி தூகந்தான் நோவி. நம்பிராஜன் பெண் மகவினை கண்டார், நகை முகமலர் கொண்டார், நம்பிராஜன் பெண் மகவினை கண்டார். இந்த குழந்தை யார் தெரியுமா? திருமாலின் 2 கண்கள் ஏந்து அவதரித்த 2 பெண்கள். முருகப்பெருமானை கணவனாள் அடையணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரிடத்துல வரம் பெற்றிருக்கா. அமிர்தவல்லி என்ற பெண் தேவ குஞ்சரியாக பிறந்து இந்திரன் மகளாக வளர்ந்து முருகப்பெருமானை மணந்தாள். அது ஃபர்ஸ்ட் மேரேஜ். இந்த பெண் சுந்தரவல்லி ஒரு மான் வயத்திலிருந்து அவதரித்தவள். திருவதரித்த நளே, திருவதரித்த நளே, திருமானுட திருவுரு தரித்த நளே, சுந்தரவல்லி திருவதரித்த நளே, திருமால் மகள் அனவர் மருமான்
இருக்கிறதா? இது ஒரு வரலாறு. இது இருக்கட்டும். தெய்வ குழந்தையுடன் நம்பி வீட்டிற்கு சென்று மோகினிய கூப்பிட்டு இந்தா அப்படின்னு தந்தான். முருகன் இடத்துல உங்க கருணையால எனக்கு ஒரு பெண் குழந்தை தரணும்னு கேட்டு இருந்தே, இந்தா அப்படின்னு தந்தான். அந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து ஆடினார்கள். உடனே அந்த குழந்தைக்கு மங்கள நீராட்டி அழகு செய்து மணி தொட்டியில் இட்டு பெயரிட்டனர். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவ வள்ளிக்கிழங்கு கொடியிலேந்தானே அவ கிடைச்சா, அதனால வள்ளினே பேர் வச்சுட்டா. இன்னொன்னு, முருகன் அவன் கொடுப்பதில் வள்ளல், அவன் கைய பிடிக்க பொறுத்து வள்ளி. பொருத்தமா தானே இருக்கு. இப்பவுமே பேர் வச்சா பொருத்தமா இருக்கணுமாமே. வள்ளின்னு பேர் வச்சா. தொட்டில் போட்டா. அங்க இருந்தா அத்தனை மனுஷாலாம் வந்து அந்த குழந்தைய ஆச்சரியமா பாக்குறா. வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தினில் கிடந்தவளே, வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தினில் கிடந்தவளே, தெள்ளமுதே சக்கரையே, தெள்ளமுதே சக்கரையே, தெனே நீ கண் வளராய், தெள்ளமுதே சக்கரையே, தெனே நீ கண் வளராய். தாலேலோ 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 தாலேலோ. நீங்களாம் தூங்கி போயிடாதீங்கோ. அந்த குழந்தைய தொட்டில போட்டிருக்காளே, அது தூங்க பண்றதுக்காக பாடியிருக்கேன். கதை சொன்னா தூக்கம் வரும். இந்த மாதிரி நீலாம்பரி பாடினா கட்டாயம் தூக்கம் வரும். மீடியா பார்ட்னர் குமுதம் பக்தி ஸ்பெஷல்.